வணக்கம். பெரிய பெரிய கம்பெனிங்க ஒன்னா சேரும்போது சினர்ஜி அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. பில்லியன் கணக்குல டாலர் இந்த ஒரு வார்த்தையை நம்பிதான் கைமாறுது. ஆனா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, இந்த பில்லியன் டாலர் வார்த்தையோட ரகசியத்தை நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்கலாம். சோ சினர்ஜினா உண்மையிலே என்ன? இது வெறும் பேச்சுக்கு நல்லா இருக்கிற ஒரு வார்த்தையா, இல்ல நிஜமாவே லாபத்தை கொண்டு வர ஒரு வித்தையா? சோகமான விஷயம் என்னன்னா, பல மெகா டீல்ஸ்ல இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாவே காத்துல கரைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி காத்துல கரையறதுனால தான் நிறைய இணைப்புகள் ஃபெயிலியர்ல முடியுது. அந்த சினர்ஜிங்கிற மேஜிக்கா அவங்களால செய்யவே முடியறதில்ல. ஆனா சில கம்பெனிங்க மட்டும் இதுல ஜெயிக்கிறாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் பிளேபுக் இருக்கு. அந்த வெற்றி ரகசியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த வார்த்தை ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, சினர்ஜிங்கிறது ரெண்டு கம்பெனிங்க தனித்தனியா இருக்கிறத விட ஒன்னா சேரும்போது அதோட மொத்த மதிப்பு அதிகமாகுங்கிற ஒரு ஐடியா தான். அதாவது ஒன்னும் ஒன்னும் சேர்ந்தா மூணுன்னு சொல்ற மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஏ கம்பெனியோட மதிப்பு 100 கோடி, பி கம்பெனியோட மதிப்பு 100 கோடி. ஆனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோட மொத்த மதிப்பு 250 கோடியா மாறுது பாருங்க. அதுதான் சினர்ஜி. அந்த எக்ஸ்ட்ரா 50 கோடி எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் இந்த முழு ஆட்டத்தோட சுவாரஸ்யமே. ஓகே, இப்போ அந்த பிளேபுக்கோட முதல் பக்கத்தை திறக்கலாம் வாங்க. சினர்ஜிங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அதுல முக்கியமான 3 வகைகள் இருக்கு. இது சரியா நாம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் இந்த முழு விஷயத்தோட இதயமே. அந்த 3 வகைகள்: 1 செலவு சினர்ஜி, 2வது வருவாய் சினர்ஜி, 3வது புதுமை சினர்ஜி. சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. செலவு சினர்ஜினா தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது. வருவாய் சினர்ஜினா ஒருத்தரோட கஸ்டமருக்கு இன்னொருத்தர் பொருளை விற்கிறது. புதுமை சினர்ஜினா 2 கம்பெனியோட மூளைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதுசான விஷயத்த உருவாக்குறது. செலவு சினர்ஜிய ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 2 வீடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு இன்டர்நெட் பில் கட்டுற மாதிரி தான் இதுவும். நிறுவனங்கள் இணையும்போது கொள்முதல் செய்யறதுல பணத்தை மிச்சப்படுத்துறது, அப்புறம் ஒரே மாதிரி இருக்கிற வேலைகளை ஒன்னாக்குறதுன்னு நிறைய வழிகள்ல செலவு குறைக்க முடியும். இத வெறும் படமா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு கம்பெனியோட காசை மிச்சப்படுத்துற தெளிவான திட்டம். இங்க பாருங்க, மொத்தமா பொருட்களை வாங்குறது மூலமா எப்படி செலவை குறைக்கிறாங்க. அதே மாதிரி மனித வளம், கணக்கு வழக்குன்னு தனித்தனியா இருந்த டிபார்ட்மெண்ட்டை ஒன்னாக்குறது மூலமா எப்படி மிச்சப்படுத்துறாங்கன்னு பக்காவா டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து வருவாய் சினர்ஜி. இது பணத்தை சேமிக்கிறது பத்தி இல்ல, இது பணத்தை உருவாக்குறது பத்தி. சந்தையில தங்களோட பங்க 15% அதிகமாக்கணும்னு ஒரு இலக்கு. இது எப்படி முடியும்? சிம்பிள். இப்போ அவங்க கிட்ட 2 கம்பெனியோட கஸ்டமர் லிஸ்டும் இருக்கு, அவங்களோட சேல்ஸ் நெட்வொர்க்கும் பெருசாயிடுச்சு. வளர்ச்சிக்கு இதை விட வேற என்ன வேணும்? கடைசியா புதுமை சினர்ஜி. இங்கதான் அந்த 1-1-3ங்கிற மேஜிக் உண்மையிலே நடக்குது. 2 நிறுவனங்களோட டெக்னாலஜியும் அவங்களோட ரிசர்ச் டீமும் ஒன்னா சேரும்போது அவங்களால தனித்தனியா உருவாக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான புதிய பொருளை உருவாக்க முடியும். சரி, இந்த 3 வகைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா செலவை குறைக்கணும், வருமானத்தை கூட்டணும்னு பொதுவா சொல்றது மட்டும் போதாது. ஜெயிக்கிற கம்பெனிங்க இந்த ஒவ்வொரு ஐடியாவையும் அளவிடக்கூடிய தெளிவான இலக்குகளா மாத்துறாங்க. ஒரு திட்டத்தை எப்படி செயலுக்கு கொண்டு வர்றது? இங்க பாருங்க, ஒவ்வொரு சினர்ஜி வகையும் எப்படி தெளிவான டார்கெட்டா பிரிக்கப்பட்டிருக்கு. எவ்ளோ செலவு குறைக்கணும், சந்தையில எவ்ளோ சதவிகிதம் பிடிக்கணும், எந்த புது டெக்னாலஜியை உருவாக்கணும்னு புள்ளி விவரமா ரொம்ப துல்லியமா பிளான் பண்றாங்க. இந்த பிளேபுக்ல அடுத்த முக்கியமான பகுதி இன்டகிரேஷன் ரோட்மேப், அதாவது ஒருங்கிணைப்புக்கான ஒரு சாலை வரைபடம். நாம வச்ச சினர்ஜி இலக்குகளை எப்போ எப்படி அடைய போறோம்னு சொல்ற ஒரு டைம் லைன் இது. பாருங்க, சினர்ஜியை அடையிறது ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் கிடையாது, அது ஒரு மேரத்தான். அதுக்கு தெளிவான 4 கட்டங்கள் இருக்கு. முதல்ல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அதை செயல்படுத்தணும். 3வதா புது கண்டுபிடிப்புகளோட பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். கடைசியா எல்லாம் சரியா போகுதான்னு அளந்து பார்த்து தேவைப்பட்டா நம்ம வழிய மாத்திக்கணும். இந்த ரோட் மேப்பை எவ்ளோ பக்காவா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு தெளிவான இலக்கு இருக்கு. வெறும் திட்டம் போடுறதுல ஆரம்பிச்சு செலவை குறைச்சு புதுசா உருவாக்கி முழு சினர்ஜியை அடையிற வரைக்கும் ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியம். எதுவுமே தற்செயலா நடக்காது, எல்லாம் பிளான் படிதான். ஒரு பிளான் மட்டும் இருந்தா போதுமா? அது சரியா போகுதான்னு ட்ராக் பண்ண ஒரு வழி வேணும் இல்லையா? இங்கதான் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள், அதாவது KPIs உள்ள வருது. இதுக்கு பேரு சினர்ஜி ஸ்கோர் கார்டு. வெற்றி எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? இதோ பாருங்க, செலவு சேமிப்பு இலக்குல 75% அடைஞ்சிட்டாங்க. இன்னும் கால்வாசி தூரம்தான். இந்த மாதிரி தெளிவான நம்பர்ஸ் இருக்கும்போது நாம சரியான பாதையில போறோமா இல்லையான்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இதோ இன்னொரு முக்கியமான KPI, சந்தை பங்கு வளர்ச்சி.
அவங்க டார்கெட் 15%. ஆனா இப்போ 12%ல இருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே கண்காணிக்கப்படுது. எதுவுமே கண்ணு மூடிட்டு நடக்கல. அதனால தான் சொல்றோம், இது வெறும் ஒரு திட்டம் இல்ல, இது ஒரு பொறுப்புக்கூறல் அமைப்பு. இந்த வேலைய எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கறாங்கன்னு இது காட்டுது. ரிவ்யூ கமிட்டி, ரெகுலர் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாமே இந்த சிஸ்டத்தோட ஒரு பாகம்தான். கடைசியா நாம பார்த்த இந்த முழு பிளேபுக்கோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு கேள்வில தான் அடங்கியிருக்கு. நம்ம சினர்ஜி இலக்குகள் நிஜத்துக்கு சாத்தியமானவையா, அளவிடக்கூடியவையா, அப்புறம் நம்மோட நீண்ட கால நோக்கங்களோட ஒத்து போகுதா? இந்த கேள்விக்கு எந்த கம்பெனி நேர்மையா பதில் சொல்லுதோ அது $1 பில்லியன் மதிப்புள்ள சினர்ஜிய வெறும் வார்த்தையா பார்க்காம உண்மையிலே ஜெயிச்சு காட்டும். அதுதான் உண்மையான வெற்றி.